தமிழ்நாடு என்பதற்கு அடிப்படையே தமிழ் தான். அந்த தமிழுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை பல்வேறு வழிகளில் ஏற்படுத்த முயன்றிருக்கிறாங்க. மும்மொழி கொள்கை கொண்டு வராங்க, நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க, இந்தி திணிப்பை கொண்டு வராங்க, புதிய கல்விக் கொள்கை என்று பல பேர்கள் இதெல்லாம் வந்தாலும் ஒட்டுமொத்தமாக இதனுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தி திணிப்பை நுழைச்சிடணும். இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வு உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணம் 1965 ஏற்பட்ட மாணவர்களுடைய எழுச்சி தான் முக்கிய காரணம். அந்த மாணவர்களுடைய போராட்டம் தான் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள வரப்பட தடுத்துச்சு. உங்களுடைய சீனியர்கள் நடத்திய அந்த தமிழ் மொழி போராட்டம் தான் தமிழ் பண்பாட்டை காத்து நம்மளை எல்லாம் பாதுகாத்துச்சு. இன்றைக்கு உங்களுக்கு முன்பு போராடிய அந்த சீனியர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 70 வயது 80 வயது இருக்கும். அவர்கள் அப்ப போராடும் போது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம போராடினாங்க. உங்களுடைய சீனியர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரே பரிசு என்ன தெரியுமா? எங்களுடைய காலத்திலயும் நாங்களும் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதுல என்றென்றும் உறுதியாக இருப்போம்னு நீங்க உங்களுடைய சீனியர்களுக்கு நீங்க கொடுக்கின்ற அந்த வாக்கு